எங்கள் ஃபங்க்ஷனுக்கு தீபன் ரதி வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. தீபன் ரதி வந்ததுமே எங்கள் விஜயாவுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா பார்த்து எங்கள் முத்துவுக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. நீ சொல்கிறது போல் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய வேலைகளை எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். இந்த சரியான நேரத்தில் ஃபோனை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு எங்கள் ரோஹிணி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை எடுக்க முடியலை. இங்கே மீனாவும் நல்லபடியாக பாட்டு பாடி இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு முதல் நாள் ஃபங்க்ஷனை சிறப்பாக முடிக்க. ஆமாம், நாளைக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்லன்னு சொல்லி கேட்க, ஆமாங்க என்ன தெரியாத மாதிரி கேட்குறீங்க, இன்னும் 9 நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி மீனா, நாளைக்கு ஃபங்க்ஷனே நாளைக்கு நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நீயே பாட்டு பாடும் மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, அதை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமாகவே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாளைக்கா இங்கே வந்து என்ன பண்ணுறது, இன்றைக்கும் ஃபங்க்ஷன் எப்படியாவது இந்த ஃபோனை எடுத்தணும்னு எங்கள் ரோஹிணி இன்னொரு கணக்கு தேடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு தீபன் ரதி 2 பேருமே வர இங்கே எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தீபன் ரதி வந்து தனியாக மேலே மொட்டை மாடிக்க போகிறாங்க. ரதியை வந்து கூட்டிகிட்டு தீபன் மேலே போகிறத இங்கே வந்து யாருமே கவனிக்கலை. அந்த நேரம் பார்த்து எங்கள் 2 பேரும் காணுமே அப்படின்னு சொல்லி இங்கே பார்வதி கேட்குறாங்க. இப்போ தானே இங்கே இருந்தாங்க, ஒரு வேளை கீழே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜயா சொல்ல, நீ இப்படி உங்கள் விஷயத்தில் சாதாரணமாக இருக்கிறது எனக்கு சரியாக படலைன்னு இங்கே பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க. மேலே போனால் அவங்க 2 பேரும் நல்லா சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே மீனா வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து கீழே ரொம்ப நேரம் ஃபோன் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மீனா வந்து முத்துக்கு ஃபோன் வந்துட்டு எங்கள் முத்து அட்டன் பண்ணவே இல்லை. அதனால் சரி நம்ம இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இங்கே ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே கீழே கூட்டமாக இருக்கிறதுனால மேலே மாடிக்க போனால் அங்கே தீபனும் ரதியும் எப்போதும் போல் அங்கே கட்டி படிச்சுட்டு நின்றுட்டு இருக்கதை பார்த்ததும் ரொம்ப டென்ஷன் ஆனவங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே சத்தம் போடுறாங்க. 2 பேரும் கீழே வாங்கன்னு சொல்லி இங்கே ரதியோட கையை பிடிச்சி கீழே இழுத்துட்டு தரதரன்னு இங்கே இழுத்துட்டு கீழே வர, என்னாச்சு எதுக்கடி இப்படி இவங்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி இங்கே விஜயா கேட்குறப்போ, அத்தை திரும்ப திரும்ப இவங்க அதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க, இது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு 2 பேரும் தனிமையில் போய் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, இவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது, ஆனால் நீங்கள் இதை பெரிய விஷயமா கூட எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லி இங்கே கேட்குறப்போ, அதுக்கு விஜயா தன்னுடைய பசங்களை அதுவும் இங்கே எல்லாருக்கும் முன்னாடி விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மீனாவை விட்டு கொடுத்து திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் நிற்கிற பார்வதி, நீ செய்கிறது சரியில்லை விஜயா, மீனாவை இப்படி எல்லாம் முன்னாடி அசிங்கப்படுத்தி பேசுறது சரியான்னு சொல்லும்போது, என்ன ஆண்டி நீங்கள் போய் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே மீனா பண்ணுறது சரியா, இங்கே இவங்க எல்லாருமே இங்கே நம்ம ஆண்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆண்டியை நம்பி இங்கே வந்திருக்காங்க, அவங்க வீட்லையும் இங்கே எல்லாரையும் நம்பி தானே அனுப்பி வச்சிருக்காங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எந்த தொந்தரவும் கொடுத்துடக்கூடாதுல்ல, ஆனால் இவங்க மீனா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் ஒரு பொண்ணும் பையனும் தனியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்ன, தப்பாக நினச்சிக்குவீங்களா மீனா, நீங்கள் வேணால் இப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம், அப்படி இல்லாமல் வளர்ந்துருக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம பார்க்குற பசங்க எல்லார் மேலேயும் பழி போடக்கூடாதுன்னு எங்கள் ரோஹிணி சொல்ல, இதை கேட்ட மீனா, எனக்கும் எல்லாம் தெரியுங்க, எல்லா வயசையும் கடந்து தான் நானும் வந்திருக்கேன், நீங்களும் நானும் எல்லாருமே அதை தாண்டி தானே வந்திருக்கோம், ஒரு பொண்ணும் பையனும் பழகிக்கிறத பார்த்தே நானும் கண்டுபிடிச்சிருவேன், ஏன் எங்கள் சீதாவும் ரவியும் தான் அப்போதுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஏதாவது ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் அவங்க பழகிருக்காங்களா, ஏன் இதை பார்க்கும்போதே ஸ்ருதிக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே சீதா எப்படிப்பட்டவன்னு, அதே போல் ரவியும் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ கூட தான் ரவி கூட ஒரு பொண்ணு பழகிட்டு இருக்கா, ஆனால் அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் நான் ரவி கிட்ட அப்பப்போ கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை ரவி புரிஞ்சுக்கவே மாட்டான்னு சொல்லும்போது, ஏய் என்னடி அப்படின்னு சொல்லிங்க கேட்கா, ஆமாம் ரவி, உன்னை யார்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு வரும்ல, அதே போல் தான் ஒரு பொண்ணு எந்த எண்ணத்தில் இந்த கண்ணோட்டத்தில் பழகிறான்றதை இன்னொரு பொண்ணால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும், ஏன் ரோஹிணி இது கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது ரோஹிணி உடனே அமைதியாக நிற்க, வித்யா சொல்கிறாங்க எல்லாம் ரோஹிணிக்கு தெரியும், ரோஹிணி நீ கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி வித்யாவும் ரோஹிணியுடைய வாயை அடைக்கிறாங்க, இங்கே பாருடி இன்னொரு தடவை என் பசங்களை இந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் சித்தரிச்சுனா நடக்கிறதே வேறன்னு சொல்லும்போது எங்கள் ரதி அழுதுகிட்டே இருக்காங்க, பாருங்க ஆண்டி, நானும் தீபனும் சின்ன வயசுலேருந்து நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட எங்களை போய் தப்பாக பேசுகிறதுக்கு என்ன ஆண்டி இருக்குது, நாங்கள் 2 பேரும் போய் இந்த வீட்டை சுற்றி பார்க்கலான்னு தானே போனோம், மேலே மொட்டை மாடி நல்லா இருந்துச்சு, அங்கே போய் பேசிகிட்டு இருந்தோம், அதில் என்ன ஆண்டி இருக்குது, நாங்கள் இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு எங்கள் ரதி சொல்லிட்டு எங்கள் மீனாவை பார்க்க மீனா அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க, எல்லாம் இவங்களால தான் ஆண்டி, நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக வந்து இங்கே கற்றுக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல், அதனால தான் இப்படியெல்லாம் எங்ககிட்ட நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி ரதியை சொல்ல, ஆமாம் ஆண்டின்னு எங்கள் தீபன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனாவுக்கு கோபம் வந்து பலர்னு ஒரு அறையை எங்கள் நதிக்கு விடுறது மட்டும் இல்லாமல் இதை கேட்ட எங்கள் தீபனுக்கு இன்னொரு அறையை கொடுக்குறாங்க. எங்கள் மீனா கொடுத்துட்டு சொல்கிறாங்க, இன்னொரு தடவை என்னை பற்றி இந்த வீட்டில் தப்பாக ஒரு கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா ஆண்டி அப்படின்னு எங்கள் ரோஹிணியை சொல்ல, என்ன மீனா என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசுலன்னு சொல்லி மீனாவை வந்து திருப்பி விட்டு இங்கே மீனாவை கேள்வி கேட்குற நேரத்தில் மீனா வந்து அடிக்கிறதுக்காக கையோங்கிற நேரத்தில் மீனாவும் எங்கள் விஜயோட கையை பிடிச்சிட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவுக்கும் கோவம்லாம் வரதான் செய்து, எல்லார் மத்தியிலையும் தான் பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கிற விஜயாவை வந்து திட்டணும் போல தான் அவங்களுக்கு மனசு துடிக்குது. அந்த நேரம் பார்த்து வாசலில் வந்து நிற்கிற முத்து வந்துட்டு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளே வராங்க. அப்போ தான் மீனா அழுதுகிட்டு எல்லா விஷயங்களையும் சொல்ல, சந்திராவும் ஆமாம் மாப்பிள்ள, ஒரு பொண்ணுக்கு தெரியாதா மாப்பிள்ள, இவங்க 2 பேரும் தப்பான எண்ணத்தில் இருக்காங்கன்றதுனால தானே மீனா எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு வச்சு கேட்குறான், அவங்க வீட்டில் அவங்க பெற்றவங்க நம்பி தானே அனுப்பி வச்சுருக்காங்க, இங்கே மீனா சொல்கிற மாதிரி உங்கள் அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே மீனா இப்படியெல்லாம் செய்கிறான், அதை புரிஞ்சுக்காம உங்கள் அம்மா எல்லாரும் முன்னாடியும் என் பொண்ணை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது, என்ன வந்ததும் வராதமா ஏன் முன்னாடியே என்னைய பற்றி அவங்ககிட்ட போட்டு கொடுக்குறீங்களா? அவங்ககிட்ட சொல்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஆகாது, இப்போ தெரியும் உங்களுக்கு ஏன் எதனால் அப்படின்றதுன்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்துட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வெளியில் நிற்கிற 2 பேரும் இங்கே உள்ளே கூப்பிடுறாங்க. முத்து அப்பதான் அங்கே வாசலுக்கு வெளியில் நிற்கிறேன் தீபனோட அம்மா அப்பா, ரதியோட அம்மா அப்பா 2 பேருமே இங்கே உள்ளே வராங்க. உள்ளே வந்தவங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரதியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது, என்னம்மா உங்களை நம்பி தானே என் பொண்ணை நான் இங்கே அனுப்புனேன். நல்ல வேளை உங்கள் பையன் வந்து எங்ககிட்ட இந்த நடந்த விஷயத்தை பற்றியெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா என் பொண்ணு எப்பயோ இவங்கூட ஓடி போயிருக்க வேண்டியது. இவங்கிட்ட பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சு வச்சதுனால தான் இப்போது டான்ஸ் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லி எங்கள் அடிக்கும் போது தான் விஜயாவுக்கே தெரியுது மீனா சொல்லுது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு விஜயா வாயை அடக்கிட்டு நிற்கிறாங்க. இன்னொரு தடவை டான்ஸ் கிளாஸ் போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி இங்கே கிளம்பி பாரு அப்புறம் இருக்குன்னு சொல்லி எங்கள் ரதியை கூட்டிகிட்டு கிளம்ப, ரொம்ப நன்றிப்பா தம்பி, நீ மட்டும் சரியான நேரத்தில் வந்து சொல்லலைன்னா கண்டிப்பாக இந்த டான்ஸ் கிளாஸை வச்சு இவங்க 2 பேரும் போட்டிருக்க பிளான் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்னு சொல்ல, என்ன பிளான் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா, இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஓடி போகிறதுக்கு வேற பிளான் பண்ணியிருக்காங்க. நேற்றே இவங்களை பற்றி நான் பசங்களை விட்டு விசாரிக்கவும் சொல்லிட்டேன். 2 பேரையும் பற்றி விசாரிச்சதுலாம் தான் தெரிய வந்தது 2 பேரும் லவ் பண்ணுறாங்களாம். படிக்கிற வயசில் லவ் வேண்டி கிடக்கு, இன்னமும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலை. நம்ம ரவியாவது வேலை பார்க்குற நேரத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதை கூட சரின்னு ஒத்துக்கலாம். இதுங்க 2க்கும் என்ன வயசாகுது, இந்த மாதிரி நேரத்தில் அம்மா அப்பாவை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு பிளான் பண்ணியாவது, அதுவும் இங்கே அம்மாவை வச்சு கல்யாணத்தை நடத்தலான்னு இன்னொரு பிளான் வேற. இதில் யார் மாட்டிட்டு தவிக்கிறது, அம்மா மாட்டினா கூட பிரச்சனை இல்லை, அப்புறம் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போய் பெண்டு நிமித்திருவாங்க. இந்த பொண்ணோட அப்பாவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும், அரசியல்வாதியை கூட தெரியும் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் விஜயா திகைச்சு போய் பார்க்க, அதுக்கு பக்கத்தில் நிற்கிற எங்கள் பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தில விஜயா, நான் அப்போவே சொன்னேன், நான் சொல்கிறத நீ கேட்கவே இல்லை பாத்தியா, இப்போ முத்து மட்டும் சரியான நேரத்தில் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா நீ தான் கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். இங்கே மீனாவையும் முத்துவையும் அந்த பாடுபடுத்தி வச்ச, இப்போ பாரு அவங்களால தான் உனக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் பார்வதி சொல்ல, விஜயா எதுவுமே பேசாமல் நிற்க, பார்த்தில விஜயா, உன்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீ தான் பொறுப்பு, ஆனால் அந்த பொறுப்பை நீ கையில் எடுத்துக்கிட்டு கடைசியில் நீ தான் போய் கம்பி எண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். வர்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீயும் ஒரு கண் பார்வை வச்சுக்கணும், அதை பேரண்ட்ஸுக்கும் அப்பப்போ தெரிவிக்கணும். இதை டீச்சராக இருந்தாலும் சரி எந்த டீச்சராக இருந்தாலுமே சரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவுக்கு எந்த ஒரு பேச்சுமே பேச முடியல, அமைதியாக நிற்க. இப்போனாலும் புரிஞ்சுக்கோங்க சம்மந்தி, மீனாவை பற்றியும் என் மாப்பிள்ளையை பற்றியும் உங்கள் நல்லதுக்காக செய்கிறவங்க என்றைக்குமே உங்கள் முகத்துக்கு முன்னாடி கெட்டவங்களாக தானே தெரியுறாங்கல்ல, என் பொண்ணும் அப்படித்தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சந்திரா சொல்ல, விஜயாவுக்கு பதிலே பேச முடியலை. எங்கள் மீனாவை பார்த்துட்டே நிற்கிறாங்க. விடுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மாட்ட சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்றது போல் எங்கள் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடியுது. எல்லாருமே கிளம்பி போக இங்கே மனோஜும் ரோஹினியும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் நின்றுட்டுருக்கேன். ஏமா ரோஹினி, உனக்கு கூடவா தெரியாது அந்த பொண்ணு பையனும் எப்படி பேசுகிறாங்க பழகுறாங்கன்னு சொல்லி அண்ணாமலை கேட்க, இல்லை அங்கிள் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, பார்க்காத உன்னை பற்றி நீ எதுக்காகமா இங்கே நீ தவறாக பேசிக்கிட்டு இருக்க, எப்போதும் உன் அத்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி அவள் எந்த தவறு செஞ்சாலும் அப்போதும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாமலை ரோஹினிக்கிட்டேயும் கோவப்பட, மீனா நீ மட்டும் சரியான நேரத்தில் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிக்காம இருந்திருந்த இந்நேரம் அந்த பொண்ணும் பையனும் ஓடி போய் உன் அத்தையை ஜெயிலில் கம்பியனும் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அதுதான் நடந்திருக்கும் கடைசியில், என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்துக்காக நாங்கள் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கோம், ஆனால் அம்மாவுக்கு அது கடைசி வரையும் புரிய போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவும் உள்ளே போக, இங்கே மீனாவும் பரவாயில்ல மாமா விடுங்க, இதுக்கப்புறமாவது அத்தையை கொஞ்சம் உஷாராக இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவும் உள்ளே போய்ட்றாங்க. எங்கள் மீனாவோட நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் விஜயாவுக்கு எந்த பேச்சுமே பண்ண அமைதியாக இருக்க, என்ன இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ என்னடானா அத்தை ஒரே அடியாக எங்கள் மீனா பக்கம் சாஞ்சிருவாங்க போலையே, அதுக்குள்ளே எப்படியாவது வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு நினச்சி இங்கே ரோஹிணி தவிச்சு போயிட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் முத்து வந்துட்டு எப்படியுமே அதுக்கு இடம் கொடுக்க போகிறதில்ல. ஒருவேளை அந்த வீடியோ வெளியில் வந்தாலுமே இங்கே முத்து மீனாவால் பாதிக்கப்பட போகிறது கடைசியில் ரோஹிணி மட்டுமா தான் ஆயிரும். உள்ளே போகிற மீனா கிட்ட எங்கள் முத்து சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத மீனா, அம்மா எப்போதுமே இப்படி தானேன்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் இதுக்கும் ஃபீல் பண்ணலை, இல்லை அந்த பொண்ணை அடிச்சிட்டோமே எல்லார் முன்னாடியும் அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு நீ அடித்ததை விட அவங்க வீட்டில் இந்நேரம் பலத்த அடி விழுந்துட்டுருக்கோம், அப்படி அடித்தாலாவது திருந்துதுங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்குன்னு சொல்லும்போது, நாளைக்கு போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்துடலாங்கன்னு சொல்ல, ஏமி நான் இப்படி பயப்படுறேன்னு சொல்லி, என்ன இருந்தாலும் சின்ன பசங்க, இந்த வயசில் எல்லா பசங்களுக்கும் வர ஒரு விஷயந்தான், அப்போதைக்கு அந்த பையன்தான் உலகம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பொண்ணோட மனசுக்குள்ளே இருக்கும், அதை பெற்றவங்க அடிக்கிறதுனாலையோ பேசி புரிய வைக்கிறதுனாலையோ முடியாது, நம்ம போய் பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு வருவோமேன்னு சொல்ல, அதுக்கு மொத்தம் நம்ம போய் பேசினா மட்டும் சரியாயிடுமான்னு சொல்லிங்க கேட்க, பேச வேண்டிய விதத்தில் பேசணுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. சரி மீனா, உன்னோட ஆசைக்கு நானே கூட்டிகிட்டு போகிறேன்னு எங்கள் முத்துவும் சரின்னு சொல்லிடுறாங்க.
இப்படி மீனா வந்த அதாவது இப்படி ஆக்ரோஷமாக அடிப்பா அப்படின்றத நினச்சி கூட பார்க்காத விஜயா திரும்ப திரும்ப எங்கள் மீனா அடித்ததையும் பேசினதையும் எங்கள் மைண்டில் போட்டு ரிவைண்ட் பண்ணிட்டு அதை பற்றின யோசனையிலே இருக்காங்க. மீனாவுக்கு இவ்வளோ கோவம் வருமா அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்காக போய் இப்படியெல்லாம் யோசிச்சிருக்காளே, இந்த முத்துவும் எனக்காக தேடி கண்டுபிடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கானே அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் முத்து பற்றியும் மீனா பற்றியும் நல்ல எண்ணம் எங்கள் விஜயாவுக்கும் வர ஆரம்பிக்குது.